ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறேன்னா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வர மல்லியை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். இந்த குழம்பு அம்மா தான் வைக்கிறாங்க. கிராமத்து முறையில் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மல்லியை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சீரகம், பட்டை, சோம்பு எல்லாத்தையும் இதை மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு அதை எண்ணெய் விட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாப்பா குழம்புல ஊற்றி குடிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. அது என்னன்னு சொல்லி கொடுக்க தெரியல. அது ஏதோ திங்கிற பொருள் நினச்சிட்டு இது பண்ணிகிட்ருக்குது. ஒரு கையில் பலூனு, ஒரு கையில் நல்லெண்ணெய் பாக்கெட்டு. அதை ஊத சொன்னால் அவங்க எல்லாம் காற்றை உள்ளே ஊதுவாங்க. இது மட்டும் வெளியே ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருங்க, கருக விட்டுறாதீங்க. காலையில் எந்திரிச்சது டீ குடிக்கல, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் டீ குடித்தேன். அதான் அம்மா எனக்கு சூடு பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. அது காரம் கருப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். டீ குடித்து முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த காரத்தை அரைச்சி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அரைக்க போகிறேன். நாட்டுக்கோழி எப்படி சொல்கிறது, மட்டன் நான் பிராய்லர் கோழி சாப்பிட்றதில்ல. நாட்டுக்கோழி சாப்பிட்றது கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படி சொல்கிறது, கிராமத்தில் காட்டில் எல்லாம் பார்த்திங்களா, அந்த கோழி தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நாங்கள் நேற்றே பிடிச்சி வச்சுட்டோம். அதை எங்கள் வீட்டில் யாருக்குமே க்ளீன் பண்ண தெரியாது. நாங்கள் கடையில் கொடுத்து தான் அதை க்ளீன் பண்ணி வாங்கினோம். நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே காரத்தை தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு மாதிரி அரைச்சிக்குவேன். அதுக்கப்புறம் கடைசியில் தான் தண்ணி ஊற்றி அரைப்பேன். அப்போ தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இதை நல்லா ஒன்றுக்கு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி நம்ம ஆட்டி வச்சுருக்குறோம்ல அந்த காரம், அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணியை கொஞ்சம் நிறையா ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த கறியை நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல தேங்காய், தக்காளி இதெல்லாம் பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருப்போம். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சாறு குடிக்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னா இந்த பதத்துலேயே சாறு எடுத்து குடிச்சிக்கலாம். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி குடிங்க, சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த எலும்பு, கால்வலி, இந்த ஏதாவது எலும்பு உடைஞ்சிருக்கு அந்த மாதிரின்றவங்களுக்கு இந்த நாட்டுக்கோழி வச்சு கொடுத்தோம்னா சீக்கிரமாகவே கூடிரும். அந்த அப்பயே சாறு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதில் தேங்காவே ஆட் பண்ணணும். பாருங்கள், குழம்பு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக எப்படி வந்திருக்குண்ணா, சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த ட்ரெஸ் கோட் மாடல் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நேற்று தான் வந்துச்சு. என்னடா பொழுதுனைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் வாங்கி வச்சுக்குவேன். எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகிறப்ப. பொழுதுனைக்கெலாம் எடுக்க மாட்டேன். இது நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெஸ், அதனால தான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதோட லிங்க் வேணும்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த மாதம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் இது எடுத்து வச்சுருக்கிறேன். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெகுலர் வேருக்கு ஆகாது. எங்கேயாவது போனால் வந்தால் மட்டும்தான் போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பில் இது எல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு விடுங்க. குழம்பு சூப்பராக இருக்கும். பாருங்கள் குழம்பு எப்படி கொதிச்சிட்ருக்குதுன்னா. ஃபைனலாக இந்த மாதிரி தாளித்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா கிராமத்து முறையில் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்றே எங்கள் பாப்பாவுக்கு ராதை வேஷம் போட்டிருந்தோம். அதை நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். லாங் வீடியோவில் இப்போது ஃபோட்டோவோடு ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.